கும்பராசிக்காரர்கள், இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் மனதில். கும்பராசி அப்படின்னாலே என்ன ஆகுது, கும்பராசிக்காரர்களை இந்த அளவுக்கு பிராண்ட் பண்ணி உலகத்தில் பேசக்கூடிய ஒரே அஸ்ட்ராலஜர் நான் ஒருத்தன் தான். காரணம் என்ன, கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படி இந்த 4 கிரக பயிற்சி அப்படின்னா, இந்த நான் சொல்கிற ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், இந்த ஆன்மீக பரிகாரம் சேனலில் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணுறோம், தொடர்ந்து பண்ணுறோம். மக்கள் ஏகோபித்த ஆதரவு தருகிறீர்கள், அதற்கெல்லாம் என் நன்றியும் கைகூப்பும் வணக்கமும். ஆனால் இந்த மகர கும்பம் மட்டும் ஏன் இந்த தடவை இப்படி சோட போச்சு, இப்படி ஆச்சு அப்படின்னு எனக்கே தெரில. அது என்னமோ தெரில, என்ன பண்ணாலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரக பயிற்சினால் ஒரு பெரிய நன்மைன்னு ஒன்றுமே கிடையாது. அது என்ன நண்பனு கேட்டால் படக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போது என்ன ஆகுது, 12ஆம் இடத்துல திரும்பும்போது சுப விரயம் உங்களுக்குன்னே தேடி தேடி நடக்கும். 4 9 கூடிய சுக்கிர பகவான், இவர் வேற 12ஆம் இடத்துல. இந்த ஆள் இது ஒரு விஷயம். 8 கூடிய புத பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது புதிய சொத்து வாங்கிறதுக்கு, புதுசாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, அடுத்த படிநிலை போகிறதுக்கு ஒரு ஐடியா வரும். இனிமேல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சம்பாதிப்போம், இனிமேல் இப்படியே தொடர்ந்து பண்ணக்கூடாது, நம்ம தின சம்பளம் மாதிரி வாங்கிக்கலாம், அது ஹவர்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம், ஃப்ரீலான்சர் மாதிரி ஆயிடலாம். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா பண்ணி ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்கள், இந்த கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் மனதில். கும்பராசி அப்படின்னாலே என்ன ஆகுது, கும்பராசிக்காரர்களை இந்த அளவுக்கு பிராண்ட் பண்ணி உலகத்தில் பேசக்கூடிய ஒரே அஸ்ட்ராலஜர் நான் ஒருத்தன் தான். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, சுவாமிஜி கும்பராசிக்காரர்களை கூட வச்சுக்கலாமா, கும்பராசிக்காரர்களை நம்பி நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், குவைத்துக்கு கூட அனுப்பலாம். கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, 1 கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய், அண்ணே அதிகபட்சம் ஒரு டிஃபன் வாங்கிட்டு சாப்பிட்டு வரேனே, அவங்க தேவைகள்லாம் அவ்வளோதான், பெருசாலாம் அவங்களுக்கு யோசிக்கலாம் தெரியாது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஏமாற்றிய பழக்கமே கிடையாது அந்த மாதிரி. அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படி இந்த 4 கிரக பயிற்சி அப்படின்னா, இந்த நான் சொல்கிற ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், இந்த ஆன்மீக பரிகாரம் சேனலில் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணுறோம், தொடர்ந்து பண்ணுறோம். மக்கள் ஏகோபித்த ஆதரவு தருகிறீர்கள், அதற்கெல்லாம் என் நன்றியும் கைகூப்பும் வணக்கமும். ஆனால் இந்த மகர கும்பம் மட்டும் ஏன் இந்த தடவை இப்படி சோட போச்சு, இப்படி ஆச்சு அப்படின்னு எனக்கே தெரில. அது என்னமோ தெரில, என்ன பண்ணாலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 4 கிரக பயிற்சினால் ஒரு பெரிய நன்மைன்னு ஒன்றுமே கிடையாது. அது என்ன நண்பனு கேட்டால் படக்குன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா இருக்கிறதெல்லாம் செலவாக தான் ஆக போகுது. சுப விரயங்களுக்கு நீங்கள் உட்பட போகிறீர்கள், சுப விரயங்கள் உங்களை சூழப்போகிறது. நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு எப்போ காசு இருக்கோ அப்போ நமக்கு செலவே வராது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நமக்கு எப்போ காசு இருக்கோ நீங்கள் போய் தேடி தேடி யோசிப்பீங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த சோபா இதெல்லாம் மாற்றிடலாமா, இப்போ இதெல்லாம் அப்படி பண்ணிடலாமா, நம்ம ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுமே, இந்த வீடு இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க. ஆனால் காசு இல்லாத நேரம், நம்மக்கிட்ட சுத்தமாக காசே இல்லை, அப்போ தான் நமக்கு 27 ஃபங்க்ஷன் வரும். அப்போ தான், அண்ணே வணக்கண்ணே, அடுத்து வருது, இது மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, இந்த 26ஆம் தேதி இதை ஆரம்பிக்கிறாங்க, 30ஆம் தேதி இதை ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது ஒரு காரியங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் தான் அந்த விழாவுக்கு தலைமை இருக்கணும், நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும். டே நானே காசு இல்லாமல் இருக்கேன்டா, ப்ளீஸ்டா. அதுக்கு என்னென்ன பண்ணுறது, சொந்த தங்கச்சி பொண்ணுனே நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு பண்ணுறேன். நான் நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று கூட நம்ம தம்பிகிட்ட பேசியிருந்தேன். அவங்க ஊர் பக்கம்லாம் மொய் நோட்டு போட்டு எழுதி என்னென்ன மொய் யார் யாருக்கு கொடுத்தாங்கங்கிறது எழுதி வசூல் பண்ணி வாங்கிட்டுருவாங்க. அந்த பத்திரிக்கை அடித்ததுக்கப்புறம் மொய் காசை வசூல் பண்ணிட்டு தான் விடுவாங்க. 15,000 ரூபா நீங்கள் மொய் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க பதிலுக்கு செய்யணும், இல்லைனா போய் நின்று அதை கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. இது ஒரு கடன் மாதிரி தான். எதுக்குன்னா, இந்த மொய் விருந்து, நீங்கள் ஒரு சைட்லாம் காரைக்குடி பக்கம்லாம் போனீங்கன்னா, மொய் விருந்துன்னு பண்ணியே 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா எடுத்து சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். வீட்டில் காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பீப்புள் வில் அனௌன்ஸ் மொய் விருந்து. எதுக்கு மொய் விருந்து, எல்லா சொந்தங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து பண்ணி அதில் வர்ற காசு வச்சு ரொட்டேஷன் பண்ணிடுவாங்க. இதுதான், இப்படி தான். ஆனால் இவங்களும் அதே மாதிரி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகணும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அந்த மாதிரி நீங்கள் போய் எக்கு தப்பாக மாட்ட போகிறீங்க. இந்த 12ஆம் இடத்துல ஒரு ஊரே போய் மாட்டிக்குது. யார்
செவ்வாய் பகவான் 3-10 கூடையவர். அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? ரொம்ப 2-3 நாளாக நாட் ரீச்சபிளே வருது. ஒன்றும் இல்லை, திருநெல்வேலி பக்கம் வந்துட்டா, அதான் குற்றாலத்தில் இருந்தேன், அது தென்காசி போயிட்டு அப்படியே வரலான்னு. ஆனால் டவரே கிடைக்கலையே. அதான்டா இந்த இடத்துல டவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா டவர் கிடைக்கலன்னா அப்போ கம்பெனி யார் பார்த்துக்கிறா? கம்பெனி யாரா பார்க்குறா? 3 நாளாக மூடி இருக்கு. ஆமாம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? மாமா பொண்ணுக்கு காது குத்து விழா, நம்மளை தான் தலைமையேற்க கூப்பிட்டாங்க. காது குத்து விழாவுக்கு தலைமை ஏற்கிறியா? கடை மூடி 3 நாள் ஆகுது. அந்த மாதிரி பிரச்சனை என்னென்னா, நமக்குன்னு சில நேரம் வரும்போது மொய் மட்டுமா வருது. இங்கேருந்து போகிற ட்ராவலிங் டிஸ்டன்ஸு, அதுக்கான உடம்பு டயர்டு, அது பேஸ் பண்ணி நீங்கள் கடையை மூடினதுனால வந்த லாஸு, அது 3 நாள் தண்டல் காசு சேர்த்து கட்டணும். யோசிச்சு பாருங்க. சும்மா நீங்கள் ப்ராக்டிக்கலாக இப்போ எளிய மக்களோடு பிரயாணிப்பவன், அது நான் இயல்பாக சொல்கிறேன். ஒருத்தர் எங்கன்னா ப்ரோக்ராம் கூப்பிட்டு போகிறாங்கன்னா அது மட்டும்தான் லாஸுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த ப்ரோக்ராமோட இன்டைரக்ட் லாஸ் எத்தனை இருக்குது? ஸோ அப்போது என்ன ஆகுது? 12ஆம் இடத்துல எத்தனை பேர் சுப விரயம் உங்களுக்குன்னே தேடி நடக்கும். 4-9 கூடிய சுக்கிர பகவான், இவர் வேறு 12ஆம் இடத்துல. இந்த ஆள் இது ஒரு சரி, நைட்டு வெளியே தான் போகிறோம், நம்ம ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போகலாம், நம்ம அப்படியே வெளியே போயிட்டு நம்ம கோயில் கண்டிலாம் பார்த்துட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு கடை அப்படியே குற்றாலத்துலேயே ஒரு குளியலை போட்டு அங்கே அப்படியே ஏதாவது சாப்பிட்டு அப்படியே ஒரு ரொமான்சிக்காக என்ன சொல்ல ரொமான்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இது ஒரு இன்ப சுற்றுலாவாக ஆக்கி விட்டுறலான்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஆனால் பிரச்சனை என்ன, உங்கள் ஒய்ஃப் உடம்பு செல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இந்த 12ஆம் இடத்துல வரும்போது, ஏண்டாண்டா இருந்து இப்போ தான் வெளியூர் போகிற வாய்ப்பு கிடைச்சிது, என் ஒய்ஃபை அப்படியே கூப்பிட்டு போயிட்டு கல்யாணத்துக்கு போகிற வாக்கில் நானும் அப்படியே அந்த ஊரில் அவளோட சேர்ந்து ஃபோட்டோ கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா, யோ காட், ஏன் காட் என்ன இப்படி டென்ஷன் பண்ணுற? நம்ம ஒய்ஃபை நம்மளை தனியாக அனுப்பிட்டு சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இறங்கினதுலேருந்து இங்கே வர்ற வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீ என்ன பண்ணுற? இப்போ நீ எங்கே இருக்க? லைவ் லொக்கேஷன் போடு. இப்போ நீ என்ன பண்ணுற? வீடியோ கால் பண்ணு. சிச்சோ, நண்பர்களோட கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விடுமா ப்ளீஸ்மா. நம்ம ஆள் கோர்ட்டில் அதெல்லாம் இடமே கிடையாது. ஸோ அப்போது 4-9 கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது வீட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க, வீட்டில் ஒய்ஃபோட ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் இல்லற வாழ்வுன்னு ஒரு விஷயத்தில் எப்படியாவது ஒரு லாரி மண்ணள்ளி போட்டு விட்டு தான் அந்த ஆளுக்கு நிம்மதி. போதும் சார் போதும். ஒரு மனிதனுக்குன்னு ஒரு டாலரன்ஸ் லிமிட் இருக்குது. நீங்கள் லிமிட்டை தாண்டி செயல்பட்டு இருக்கீங்க. இன்னும் ஏதாவது ஒன்று இருந்தால், நல்லது இருந்தால் ஏதாவது சொல்லிட்டு போங்க. ஒரே ஒரு விஷயம், 8 கூடிய புத பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது புதிய சொத்து வாங்குறதுக்கு, புதுசாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, அடுத்த படிநிலை போகிறதுக்கு ஒரு ஐடியா வரும். இனிமேல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சம்பாதிப்போம், இனிமேல் இப்படியே தொடர்ந்து இது பண்ணக்கூடாது, நம்ம தின சம்பளம் மாதிரி வாங்கிக்கலாம், அல்லது ஹவர்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம், ஃப்ரீலான்சர் மாதிரி ஆயிடலாம். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா பண்ணி ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த வேணால் நடக்கும் 8 கூடிய 12ஆம் இடத்தில் மறைஞ்சா. மற்றபடி நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக கும்பராசிக்காரர்களுக்கு மொய் மாதம். ஸோ அந்த மொய் மட்டுமல்ல, அதோடய சேர்த்து நீங்கள் செலவு பண்ணிக்கின்ற பணம், உடல் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க. கும்பராசிக்கு தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸு பெரும்பாலும் விர்ச்சுவலாக அட்டன் பண்ணுறதுக்கு ஐடியா பாருங்கள். எதாக இருந்தாலும் ஜிபே பண்ணி விட்டு ஃபோன்லேயே வீடியோ கால்லேயே அட்டன் பண்ணிவிட்டு போகிற வழியை பாருங்கள். தேவையில்லாமல் சுற்றாதீங்க, பொழப்பு போயிடும். ஸோ கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.